பிரசாத பை கொடுத்துருக்காங்க. சாமி மட்டும் கொண்டு ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து புரட்டாசி 4வது சனிக்கிழமை. ஸோ வந்து நாங்கள் 4வது சனிக்கிழமை வந்து கும்பிட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீட்டில் கிடையாதுங்க, குலதெய்வ கோயிலில் தான். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிருக்கோம். அந்த வீடியோ இதில் தான் வரும். ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் தான் வரும். சரி ஓகேங்களா, அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சக்காம்பட்டியில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் போனோம். ஆனால் வந்துட்டு சிம்பிளாக இருக்குன்னு நினச்சி போனால், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் நிறைய இருந்தது. 4வது சனிக்கிழமை மேலே பயங்கரமாக இருந்துச்சு கூட்டம். ஃபஸ்ட் டைம் போனாங்களா, அதனால வந்துட்டு எனக்கு கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ரெகுலராக அந்த கோயிலுக்கு வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை போகிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. போயிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கேயும் வந்து சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ தான் இது வந்து வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்க. நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து 4வது வாரம். கோயிலுக்கு போகலாம். மாமா திருப்பதி போயிட்டு இருந்ததுக்கப்புறம் ஏதாவது கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். எந்த கோயில் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம்? 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு கூட்டம் வரவே முடியல. இந்த டைம் தான் வந்திருக்கோம். எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மினி வில்லேஜ்ல இப்படி ஒரு பிரசித்தி பெற்ற புரட்டாசி சனிக்கிழமையில இப்பேற்பட்ட கோயில் இருக்கிறதே நமக்கு பார்க்காம முட்டோம். மஞ்சக்காம்பட்டி நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கு. நிறைய டைம் மஞ்சக்காம்பட்டி வந்திருக்கேன். மஞ்சக்காம்பட்டி கோயிலுக்குள்ள ஒரு தடவை கூட போனது கிடையாது. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் புரட்டாசி 4th சனிக்கிழமை கோயிலுக்கு சாமி போட வந்திருக்கேன். மஞ்சக்காம்பட்டி கோயில். சாமிக்கு துளசி பூ மாலை வாங்கிட்டு அப்படியே தலைக்கு வச்சுக்கிறதுக்கு பூ வாங்கியாச்சு. மஞ்சக்காம்பட்டின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிற? பாம்பட்டி காடுதான். நிஜமாலுமே அது ஒரு வில்லேஜ் தான். இன்னைக்குதே இந்த கோயிலில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது நாளைக்கு வந்து ஒரு சும்மா இந்த ஊருக்காரங்க ஒரு 5-6 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. கோயிலில் இன்னைக்கு கூட்டம் அதிகங்க. 4வது சனிக்கிழமைங்கனால பிரசாத பை கொடுத்துருக்காங்க. சாமி மட்டும் கொண்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெயில் தான், பயங்கர வெயில் தான். எங்கள் அம்மா சொல்கிறாங்க இத்தனை தடவை வந்திருக்கோம், நான் எங்களுக்கு பைய கொடுக்கல, எனக்கு மஞ்சள் பை கொடுக்குறாங்க. இல்லை இன்னைக்கு விசேஷமான நாளுங்கிறதுனால புரட்டாசி 4வது சனிக்கிழமை மஞ்சள் பையில் வந்து என்ன இருக்குன்னா ராம்கட்டி இருக்குது, பிரசாதம் இருக்குங்க. இந்த மஞ்சள் பையில் நாங்கள் வந்தனால கொடுத்துருக்காங்களா? 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கல, அப்புறம் கொடுக்கத்தானே செய்வாங்க. ஓ இன்னைக்கு அவரு வந்திருக்காங்க கோயிலுக்கு, அதனால வந்திருக்கலாம். அடுத்தது வந்து சாப்பிட்றது, அன்னதானம் அதான மெயின். ஆக்சுவலாக 2022 வந்து குடமுழுக்கு நடந்திருக்கு. அப்போது நாங்கள் வர முடியல. 25 தான் வந்திருக்கு. அன்னதான சாப்பாடு வாங்கியாச்சு. பாருங்க விதவிதமாக இருக்கா, சாப்பிடுவோம். பாட்டு ஓடுது. இப்போ நீ மைக் எடுத்து எந்த பாட்டு ஓடுது? இல்லையே, பாட்டில் ஓடலையா? காது கேட்கல உனக்கு? எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்குதா பாட்டு சவுண்டு? சரி சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்றோம்.
சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தாங்க. ஏன்னா வந்து கும்பிட்றதுக்கு முன்னாடி மழை கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலங்கார பூசை நடக்கையில் மழை வந்துருச்சுங்க. மழையோட மழையாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லபடியாக சிறப்பாக எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த புரட்டாசி மாதம். நெக்ஸ்ட்டு வர்றது தீபாவளிங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க. தீபாவளி வந்து சேஃபாக கொண்டாடுங்க. அது இல்லாமல் குழந்தைங்க பட்டாசு வெடித்தா கூடவே நின்று நம்ம பட்டாசு வெடிக்க வச்சு கூட்டிகிட்டு வரணுங்க. குழந்தைங்க கையில் பட்டாசு விளையாட்டாக கொடுத்துற வேணாம். எல்லோரும் சேஃபாக வந்து இந்த தீபாவளி வந்து கொண்டாடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களோட விருப்பப்படுவது உங்கள் கார்த்தி சார். பாய்.